சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும். அப்போ சிம்ம ராசியில் இருக்கிறனால ஆவணி மாதத்துக்கு அதிபதின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். 2 பிரதோஷம் வரும். அந்த 2 பிரதோஷத்துமே முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கோதுமையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு, கோதுமையை கீழே போட்டு விளக்கு மேலே வச்சு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான்கிட்ட காமிச்சிட்டு வந்தாலும் சரி, உங்கள் கஷ்டம் போச்சு, உங்கள் நோய் போச்சு, உங்கள் பயம் போச்சு, தடைப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும். கருத்துள்ள மனையில் பல கலகங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல படிப்பு, நல்ல ஞானம், வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் போய் செல்வ செழிப்போட வாணுன்னா ஐஸ்வரீஸ்வரரை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தில் கோயம்பேடில் இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. 11 மாதமும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. பிரச்சனைகள் வராது. அந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஸ்பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான தைரியத்தை சூரியன் கொடுப்பார். சூரிய பகவானுடைய அமைப்பு உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். எந்த குறை எதுவுமே வராமல் வாழ்க்கை நல்லபடியாக ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இருக்கணும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் மேன்மை அடையிறதுக்கு இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிவபெருமானை தான் வழிபடணும். இப்படி முறையான அந்தந்த மாதத்திற்கு உண்டான அதி தேவதைகள் உண்டான கிரகத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பமே வராது. வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டான அமைப்பு கிடைக்கும். பெரிய லெவலுக்கு எதுவும் வராது, சின்னதாக வந்துட்டு போயிடும். அப்போ ஒருத்தரும் சிவபெருமானை வழிபடுங்க.
ஞாயிற்றுக்கிழமையில வழிபடுங்க. இப்படி முறையாக இருக்கக்கூடிய தன்மைகள் வரட்டும். டைம் கிடச்சா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க ஞாயிற்றுக்கிழமை. எந்த தொந்தரவும் வராது. பணம் காசு சேரும், பணியில் உயர்வு வரும், தொந்தரவு தொலை இருக்கிறவங்களுக்கு, கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். இப்படி மேன்மைப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் சொல்லலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான். சிவனைத்தான் நீங்கள் வழிபடணும். வீட்டிலே லிங்கம் வச்சுக்கிட்டு சோமவாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபடலாம். ஏதாவது பிரதோஷ காலத்தில் வழிபடலாம். இப்படி சிவராத்திரி, மாத சிவராத்திரி வரக்கூடிய நாட்களில் வழிபடலாம். இப்படி எம்பெருமான வழிபட்டுக்கிட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் எந்த குறையும் வராது. தடப்பட்ட சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். முறையான சூட்சமங்களோடு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டாம். இருந்த இடத்துலேருந்தே எம்பெருமானை வழிபட்டு வாங்க. டைம் கிடச்சா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. சிவாய நம. Audio Jungle.